ஹலோ வெல்கம் டு சினிமா ஐடி நிகழ்ச்சிக்கார இருப்பது நான் உங்கள் ஃப்ரெண்டு முபாஷிரா. மெஹந்தி சர்க்கஸை பார்க்க போகிறோம். மெஹந்தி அப்படின்னா என்ன, சர்க்கஸ்னா என்ன, இது என்ன பிரித்து பார்க்கணுமா சேர்த்து பார்க்கணுமா அப்படின்றதெல்லாம் டீம் கிட்டே கேட்க போகிறோம். டீம்லேருந்து மொதல் 3 பேர் செம்மையாக இறங்கியிருக்காங்க. அவங்க 3 பேர்த்து நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணுவோம். முதல்ல இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் வந்திருக்காரு. தமிழ் சினிமாவுடைய இசை இளவரசர் நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறோம். பில்லா ரங்கா பாஷாவா என் பிஸ்டல் பேசுமே நீ பேஷாவா அப்படின்னு சொல்லி ஹீரோவா களமிறங்கியிருக்க ரங்காவின் நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறோம். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு எப்படி கிராமத்தையும் நகரத்தையும் அழகாக காட்ட போகிற பாருங்க அப்படின்னு சொல்லி படத்துடைய இயக்குனராக வந்திருக்கக்கூடிய சரவணன் ராஜேந்திர அவர்களின் நிகழ்ச்சிக்கார இருக்கிறோம். டைரக்டர் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். படம் வந்து ஒரு சில படங்கள் வந்து பார்த்தோம்னா பயங்கர ப்ராமிசிங்காக இருக்கும். ஒரு ட்ரைலர் பார்த்தோன்னே செம்மையாக இருக்க போகுது அப்படின்னு. இந்த படம் இப்படி தான் வரப்போகுது, மியூசிக்கலாக ஒரு பொயட்டிக்காக இருக்க போகுது அப்படின்றது எப்போ முடிவு பண்ணீங்க? இல்லை என்னென்னா, நம்ம ஒரு கதையை முடிவு பண்ணும்போது அதை ஸ்க்ரீன் பிளேயாக பண்ணும்போது அது என்ன ஃபார்முங்கிறத நம்ம முடிவு பண்ணிடுவோம் இல்லையா. இது லவ் சார்ந்த ஒரு மியூசிக்கலான ஃபில்ம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். அப்போ ஒரு 90s அதுக்குள்ளே இருக்கிற சர்க்கஸு, அதுக்குள்ளே ஒரு லவ், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அவஸ்தை இப்படின்னு நம்ம ஒன்று போர்ட்ரேட் பண்ணும்போது அதுக்குள்ளே இயல்பாக வந்து மியூசிக்கு உட்காந்துரும். அப்போ அதுக்குள்ளே ஒரு பொயட்ரி இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கடந்து இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகும்போது அவனுக்கு போர் அடிக்காமல் ரொம்ப என்டர்டைனராக புது எக்ஸ்பீரியன்ஸோட மியூசிக்கும் லவ்வும் கலந்த ஒரு பொயட்ரியாக ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது முன்னாடியே முடிவு பண்ணது தான். சர்க்கஸ் அப்படின்ற மேட்ரை எங்கேருந்து பிடிச்சிங்க? ஏன்னா சர்க்கஸ் வந்து இப்போது காணாமல் போயிடுச்சு, நிறைய இடத்துல காணாமல் போயிடுச்சு. அப்படியே சர்க்கஸ்ன்னு எடுத்தால் விலங்குகள்லாம் கொண்டு வந்து இறக்கணும், விலங்குகளை காட்டணும் அப்படின்னா லெட்டர் வாங்கிட்டு பின்னாடியே சுற்றணும், இது கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லி நிறைய பஞ்சாயத்து இருக்குது. அதெல்லாம் எப்படி சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்னு முடிவுக்கு எப்போ வந்தீங்க? இல்லை, இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணும்போதே 2 களம், ஹீரோயினுக்கு ஒரு களம், ஹீரோவுக்கு ஒரு களம். அப்போ ஹீரோயினுக்கு சர்க்கஸுங்கிறது பேக்ட்ராப்பு, ஹீரோவுக்கு மியூசிக் அந்த அப்படிங்கிறது ஒரு பேக்ட்ராப். அப்போ 90s இந்த படத்தினுடைய காலகட்டம். அப்போ 90s எது ரொம்ப இதாக இருந்தது அப்படின்னா சர்க்கஸ் ரொம்ப தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு தேட்டர் இருக்கிறது. அன்றைக்கி 50 நாள் போஸ்ட்டு 100 நாள் போஸ்ட்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 7 நாளில் சக்ஸஸ் பார்ட்டி அப்போ கிடையாது இல்லையா, 3 நாளில் 3 நாளில் சாரி கிடையாது இல்லையா. அப்போ அந்த ஒரு இது இருந்துச்சு இல்லை, சினிமாவில் அரசியல் பேசுகிற இயக்குனர். அப்போ நமக்கு இந்த மாதிரியான சர்க்கஸுங்கிறது அப்போ ரொம்ப பரவலாக இருக்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து மியூசிக்கல் ரெக்கார்டிங் சென்டர். என்னென்னா இன்றைக்கி 40 இது 60 90 2 கேசட் இருக்கும். கொண்டு போயிட்டு கேசட்டை பதிவு பண்ண கொடுக்கறது, அவங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு இது பண்ணோன்னே என்னென்ன பாட்டு இதெல்லாம் எழுதிட்டு 1 மாதம் 2 மாதம் கழிச்செல்லாம் வந்து ரெக்கார்டிங் வாங்கிட்டு போ அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ணிடுறது ஈகரா இப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இது ரெண்டுமே வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டங்கிறது, அன்னைக்கு இருந்த ரொம்ப உயிர்ப்பாக இருந்த விஷயம் அப்படிங்கிறதுனால சரி ஓகே. அப்போ இதுதான் ஒரு லவ் 90s ஒரு கதை, அதுக்கு மையமாக ஒரு கதை அப்படிங்கிறப்ப அப்போ சர்க்கஸ் வந்து மிக இயல்பாக வந்துடும். அதுக்கு அது ஒரு பேக்ட்ராப்புங்கிறதுனால. ஸோ அதனால தான் சர்க்கஸுங்கிறது நம்ம ஒரு தேடியான ஒரு பயணம் போயிட்டு இருக்கும் போது கிடைச்ச கதை இது. அதனால வந்து அது சர்க்கஸ் இயல்பாக இதாகி இசை அப்படின்னு படத்துக்கு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எங்கே வந்து ஷான் உள்ளே வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்க? இல்லை, படத்தை முடிவு பண்ணும்போதே ஷான் உள்ளே வர்றதில்ல, ஷான் இருந்தார், அங்கே தான் இருந்தார், எங்கே வரதுக்கு. அதனால இது ஒரு மியூசிக்கலாக ஷான் இருக்கும்போது இசை கண்டிப்பாக இருக்கும். அப்படி கதைக்குள்ளே வந்துருச்சு அப்படி வச்சுக்கலாம். இல்லை என்னென்னா நம்ம கதையை யோசிச்சு நம்ம எல்லாம் இது பண்ணும்போது ஒரு மியூசிக்கலான ஒரு படம் அப்படிங்கிறப்ப ஷானை பற்றி ஒரு நல்ல புரிதல் இருக்குது. ஷானுக்கு நம்ம ஒரு சின்னதான நட்பு முன்னாடி இருந்துச்சு. அப்புறம் ஒரு அலைவரிசை சரியாக இருந்துச்சு. ஒரு மியூசிக்கலான ஒரு விஷயங்கிறப்ப அவருக்கு அதுக்கான ஸ்பேஸாக ஒரு நிறைய விஷயங்கள் இண்டிபெண்டாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு. அப்புறம் நிறைய படங்கள் அதுக்கான இது அவருக்கான ஒரு விஷயம் ஒரு மியூசிக்கலாக வருங்கிறப்ப அவர் மிக சரியாக அதை பண்ணிடுவாருன்னு படத்தை முடிச்சுட்டு பார்க்கும்போது நான் ஒரு சீன் பண்ணியிருந்தா அது இன்னொரு ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஷான் மிக முக்கியமான காரணம். இது சும்மா ஒரு இதுக்காக சொல்லலை, நிஜம் அது. இந்த படத்தில் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்ததா அவர் பேசும்போது தெரிஞ்சு, அந்த ஸ்பேஸ் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா படத்தில் வந்து இப்போது லவ் படம் அப்படின்னாலே வந்து மியூசிக் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று என்னென்னா வந்து இந்த காலத்தில் வந்துட்டு காதல் அப்படின்னா வந்து நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிட்டி லெவலில் இப்போ இருக்கிற காதல் என்னென்னா அது ஒரு கேஷுவலான விஷயமான ஒரு நம்மளுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா. ஆனால் வந்துட்டு இங்கே பொயட்ரி எங்கே க்ரியேட் ஆகுதுன்னா எங்கே வந்து என்ன சொல்கிறது இயற்கையும் வந்து ரொம்ப அழகாக இருக்கோ, ஆர் அட்லீஸ்ட் ஒரு டைமில் பின்னாடி போனால் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் லவ்வும் பொயட்ரியும் ரொம்ப இதுவாக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு யதார்த்தமான படம் தான். ஸோ பொயட்ரிங்கிறதுக்காக வந்துட்டு உடனே ஒரு கவிதை எழுதி அழகாக இது பண்ணிட்டா அது பொயட்ரின்னு சொல்ல முடியாது. கான்டெக்ஸ்ட் தான் வந்து பொயட்ரியை பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய விஷயமா இருந்தது. ஸோ வந்து இது என்னென்னா இது ஒரு முக்கியமாக வந்து இன்னொன்று ஒரு
ஒரு எளிய மனிதனோட காதல் மறந்து போயிடுச்சு நம்மளுக்கு. நான் ஜோக்கர்லையும் ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம் என்னன்னா, அந்த லவ் வந்து என்னால் ஒரு ரியல் லவ்வாக என்னால் ஒத்துக்க முடிஞ்சது. ஆல்சோ வந்துட்டு எனக்கு இன்னொரு தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னன்னா, ஒரு எளிய மக்களோட டேஸ்ட் தான் வந்து அன்பொல்யூட்டடாக இருக்கும். நான் சிட்டியில் வளர்ந்தேன், பட் நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து கிளியராக சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு காரக்டர் அண்ணன் பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, இது நல்லா இல்லை சூப்பராக இருக்குன்னா நீங்கள் நம்பலாம். ஏன்னா உண்மையாக அதை சொல்கிறேன் வரக்கூடியது. ஆமாம். ஸோ அன்பொல்யூட்டடான மக்கள் அப்படிங்கிறதுனால அது சார்ந்த லவ் படமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பீரியாடிக் படம் பண்ணும்போது அது ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கும். அப்போ 50 வருஷம் முன்னாடி இல்ல 90s கண்டிப்பா இளையராஜா இருந்திருப்பாரு. அவரையும் ஒத்து அப்படியே போகணும். 90s இப்போ சொல்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரேடியோ வச்சிடறாங்க, அதுல ராஜா சார் பாட்டு ஓடிட்டு இருக்கும். அப்படியே வரும்போதே சரி ஓகே இந்த படம் இந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது அப்படி இருக்காது. இது எப்படின்னா வந்துட்டு எல்லா விதமா நீங்க பார்த்தாலும் இது வந்துட்டு ஒரு 90ஸ்க்கான மூடை வந்துட்டு எல்லாருமே கிரியேட் பண்ணிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, ஆக்சுவலா சினிமாட்டோகிராஃபரும் பண்ணியிருக்காரு. கதையும் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு கதை. ஸோ எனக்கு மெயினாக கதை வந்து இன்னைக்கு நல்ல படம், அதாவது ஒரு நல்ல சினிமா புரிதலும் இருந்து தியேட்ரிக்கல் ஸ்பேஸில் அதை எப்படி சொல்லணும்னு தெரிஞ்ச டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ வந்து சரவணன் சார் வந்து ஆக்சுவலாக ஜோக்கர்லேயே வந்து நாங்கள் ஆர்ஆர்லாம் பண்ணும்போது அவர் வந்துட்டு நிறைய இன்புட்ஸ்லாம் சில சூப்பரான மேட்டர்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போவே எனக்கு புரிஞ்சுது தட் ஓகே. அண்ட் ஜோக்கரில் அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணார் ஆக்சுவலாக. அவரும் சேர்ந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி டைரக்டர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஸோ அதனால வந்துட்டு இதை வந்துட்டு நான் ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தேன். ஏன்னா நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் சினிமாவில் ரியலாக ஒரு நம்மளால ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு இவர்கிட்ட அடுத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணேன். இன்னொன்று நம்ம சில டைரக்டர்ஸ் வருவாங்க, சார் பாஸ் மியூசிக்லாம் தெரியாது பாஸ் நீங்களே ஏதாவது பண்ணி விடுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் அதில் என்ன அவங்க சொல்கிறத வச்சு நம்ம ஒன்று பண்ணுவோம், அப்புறம் அவங்களுக்கு அதுலேருந்து என்ன எடுக்கணும்னு தெரியாது, இதை மைனஸ் பண்ணிட்டு அது நல்லா இருக்குமா அப்படின்லாம் குழம்புவாங்க இல்லையா. அந்த மாதிரி குழப்பங்களே கிடையாது. அவருடைய இசை ரசனை வந்து ரொம்ப ஒரு உண்மையானது. அதுக்காக இசை ரசனைன்னா உடனே வந்து வாசிக்க தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதை வந்து ரொம்ப அழகாக கம்யூனிகேட் பண்ணார். படத்தில் எந்த மூடு எங்கே வேணும், பாட்டு எப்படி இருக்கணும், எந்த லெவலில் இருக்கணும். அண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு கேரக்டர் சென்சிட்டிவான மியூசிக் இது. ஸோ வந்துட்டு பாட்டு ஹிட்டானு ஜி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா, அப்படிலாம் எதுவுமே நாங்கள் பண்ணல. இந்த படம் என்னெல்லாம் கேட்டுச்சோ ஒரு பாட்டு செம்ம ஹிட்டா போயிருக்குல்ல, வெள்ளாட்டுக்கு என்ன அழகி அப்படின்னு நான் பாடம் நீங்க இருக்கும்போது தலை இருக்கும்போது ஆளாடக்கூடாது. அந்த பாட்டோட வெற்றி அது நீங்க நினைச்சு போட்டீங்களா, இப்படிதான் இது ரீச் ஆக போகுது, இது ஒரு செம்ம ரீச் பாட்டு அப்படின்னு திங்க் பண்ணீங்களா? ஆக்சுவலா என்ன ஒரு வேடிக்கைன்னா, அந்த பாட்டு வந்து நான் இந்த படத்துக்காகவே பண்ணல. அந்த பாட்டு வந்து நான் எப்பயுமே சார் கிட்ட சும்மா நான் டெய்லி பாட்டு எழுதுற பழக்கம் உண்டு. சும்மா அது நல்லா வருமோ நல்லா வராதோ டெய்லி ஒரு பாட்டு எழுதணும் அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு எழுதி நான் வேற ஒரு லிரிக் போட்டு வச்சிருந்தேன் அந்த பாட்டில். அது வந்து ஒரு மாதிரி ஒரு இம்மெச்சூராக இருந்தது. எனக்கு அந்த வார்த்தைகள் அவ்வளோவா பிடிக்கலன்னு சொல்லிட்டு சும்மா நான் ஒரு நாள் இவருக்கு பாடி காமிச்சேன் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி சும்மா ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமுருகன் சார்ட்டையும் காட்டினேன். சும்மா ஒரு வாட்டி மீட் பண்ண வந்தபோது. அதுக்கப்புறம் அண்ட் இவர் ஏதாவது புக்கு படித்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுவார். எங்கள் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தான், ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு இது. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். கடைசியில் நீங்கள் அப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடி காமிச்சிங்களே, அதை பண்ணி பார்ப்போமா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக அந்த பாட்டு அப்படி வந்த பாட்டு தான் இந்த படத்துக்குள்ள. ஆனால் வார்த்தைகள் வந்து யுகபாரத் சார் எழுதினதுக்கு அப்புறம் அந்த பாட்டு இன்னும் ஒரு லெவல் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா வார்த்தையிலேயே ஒரு வெள்ளாட்டு கண்ணழகி வெண்ணக்கட்டி பல்லழகின உடனே முடிஞ்சு போச்சு. இது வந்து நீங்க ராஜமுருகன் சார் எதனால வேணும்னு நினைச்சீங்க? நம்ம தம்பி அப்படின்றதுனால தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு வச்சுக்கோன்னு நினைச்சீங்களா, இல்லை இந்த படத்துக்கு உண்மையிலேயே இந்த இடத்துல அவர் தேவைப்பட்டார் அப்படின்னு எப்போ உணர்ந்தீங்க? இல்லை அப்படியெல்லாம் இல்லை, தேவைப்பட்டாரு இப்போ அப்படி அந்த ஒரு சென்ஸில் இதாகலை. ஜோக்கர் பண்ணும்போது ட்ராவல் அதிகமாக பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு ஒரு இடத்துல பார்த்த ஒரு பின்புலம், சர்க்கஸ் பின்புலத்தில் ஒரு கேரக்டர் பார்த்தது வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பேசுவோம், இதை வச்சு ஒரு கதை பண்ணலாம்ல அப்படிங்கிறப்ப. அப்போ நான் வந்து ஒரு மியூசிக்கல் சென்டர் வச்சு ஒரு கேரக்டர் வச்சுருந்தேன். அப்போ ரெண்டையும் பேசும்போது இது ஒரு கதையாக பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறப்ப அப்புறம் பேசி ஒரு கதையாக உருவாக்குன பிறகு அவர் ஒரு வருஷம் எழுதுகிறோம், நான் ஒரு வருஷம் எழுதுனேன். எழுதிட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபைனல் வெர்ஷன் வந்தோம். அப்போ வந்த பிறகு இது நல்லா இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். ஸோ இது எந்த பிளானும் இல்லை, சேர்ந்து ஒன்று பண்ணி அப்படி அமைஞ்சிது. ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அதுவாக நம்மளை கூட்டிகிட்டு போய்டுவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. சரி, அப்புறம் கடைசியாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் அப்படியே என்ன பார்க்குறாரு, குருன்னு வா நீ எப்போ என்கிட்ட வரேன்னு நானும் பார்க்குறேன், என்ன அங்கே அப்படியே தாவிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ரங்கா ப்ரோ, வெல்கம் டு தமிழ் சினிமா. கேட் டவுனுக்கு வந்து வரவேற்கிறோம். ஃபர்ஸ்ட் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது 15 வருஷமாக நான் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸில் இருக்கேன். கல்யாணம் கேட்ரிங், வெட்டிங் கேட்ரிங் தான் என்னோட ஃபேமிலி பிஸ்னஸ். ஏன்னா எனக்கு நடிப்புக்கு வந்து நான் ஒரு டோட்டலாக புதுசு.
ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு நடிகன் இருக்கான். எல்லா டெய்லி டே டு டே லைஃப்ல நம்ம எல்லா எமோஷன்ஸு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே கலந்து தான் இருக்கும். பட் அதை ஸ்க்ரீனில் கொண்டு வரப்போ, கேமரா முன்னாடி கொண்டு வரப்போ கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதுக்கு வந்து மெயினாக அந்த நம்ம டீம் சரவணனை வந்து ரொம்ப ஒரு கூலான பர்சன். என்கிட்ட எப்படி என்ன வேணுமோ அதை கரெக்டாக வாங்கியிருக்காருன்னு நான் நம்புறேன். எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? ஸ்டுடியோ கிரீன் வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட மூலமாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ ஞானவேலன் கிட்ட சொல்லி ஸ்டோரி கேட்க ஆரம்பித்தோம். ரமேஷ் பாபுன்னு சூர்யா அண்ணாவோட கசின். ஸோ அவர் தான் வந்து ராஜமுருகன் சாரையும் சரவணன் சாரையும் கூப்பிட்டு வந்தாங்க. 2 ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. 2மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக அக்கறையான ஒரு படமாக இருக்கும். 2மே ரொம்ப பிடிச்சிது. அதில் வந்து அவங்களுடைய சாய்ஸ் வந்து இந்த மெஹந்தி சர்க்கஸாக இருந்துச்சு. ஸோ அப்போவே படம் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. மோதிர கையால் குட்டு வாங்கி வந்திருக்கீங்க. கட்டுறதும் பெற்றதும் என்ன? மோதிர கையால் குட்டு வாங்கினது கொஞ்சம் வலிக்குதா இல்லை இனிமையாக தான் இருக்கா? ரொம்ப இனிமையாக இருக்குது. எதுலையுமே வழியே தெரியல. ஏன்னா ரொம்ப ஜாலியாக ஒன்றுமே தெரியல, அப்படி இருக்கு. அவர் அடிக்கவே இல்லை. ஆக்சுவலா ஒரு மாதிரி கூட பொறுமையா அடிச்ச வேலை வாங்கல அப்படின்னு சொல்லி. இல்ல, அதை விட அடிச்சா கூட வலிச்சிடும். அன்பா அன்பால் அடிச்சிட்டார் அப்படி சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப செட்டே வந்து டெய்லியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இனிஷியல் டேஸ்லலாம் வந்து டைலாக் டெலிவரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சில இதெல்லாம் 20-25 டேக் போயிருக்கோம். சிலது வந்து இந்த சீன் இன்னைக்கு வேண்டாம் பிரதர், நாளைக்கு பண்ணிக்கலாம், அந்த அளவுக்குலாம். ஸோ கொஞ்சம் என் கூட கரெக்டாக என்னை வழி நடத்தி ஒரு இந்த படத்தில் என்னோட கேரக்டர் ஜீவா. ஓகேவா, படம் முடிகிறப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ ஜீவாவா நீங்கள் என்னை வந்து ஜீவாவாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி என்னை மோல்டு பண்ணியிருக்காரு அவர். ஷான், உங்ககிட்ட கேட்டே ஆகணும், உங்கள் வாய்ஸ் இருக்குல்ல, அது எப்படி அப்படி இருக்கு? அதுல ஒரு செம்மையா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பாடகர்கள் வந்து தொண்டையெல்லாம் சரி பண்ணிட்டு பாடுவாங்க, அப்படி பண்ணிட்டு தான் பாடுவாங்க. நீங்க அப்படியே பாடுற மாதிரி இருக்கு. லேசா தொண்டை கட்ட மாதிரி இருக்கும், ஆனா அது அவ்வளோ கிக் இருக்கு. அடியே அழகையில் ஆரம்பிச்சு எந்த பாட்டு நீங்க பாடினாலும் அதுல அப்படியே ஒரு போதை இருக்கு. அந்த வாய்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க நீங்க? அதை டியூன் பண்ணதான் தன்னலா வந்துச்சா? அது ப்ரிப்பேரே பண்ணல. ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ண வராது. என்னன்னா ஆக்சுவலாக முதல் விஷயம் என்னன்னா, நான் வந்து என்னோட குரல் வந்து முதல்ல இது வந்து நான் பாட்டு கற்றுக்கும் போது நான் நிறைய கச்சேரிகள்லாம் பாடுவேன் சின்ன வயசில். ரொம்ப வருஷமாக பாடியிருக்கேன். அப்போ வந்துட்டு பெரிய குறையாக சொன்னது என்னோடய வாய்ஸ் தான். ஏன்னா வந்து இப்போ கணீர்னு நல்ல கிளியராக கேட்குற வாய்ஸ் தானே எல்லாருக்கும் யூஸ்வலாக அது தானே பிடிக்கும். ஸோ வந்து என்னோடய பிலீஃப் சிஸ்டமும் என்னென்னா, நான் வந்து இப்போ யாராக இருந்தாலும் ஒரு ரிசோர்ஸாக பார்க்கணும். ஆக்சுவலாக இப்போ எல்லாருக்கிட்டையும் அதான் இருக்கும்ல. எது வந்துன்னா இயற்கையாக அமையறதை விட உங்கள் முயற்சியால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் ஆக்சுவலாக உங்களை கொண்டு போகும்ல லைஃப்பில். அந்த மாதிரி இந்த வாய்ஸோட நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன். லைக் எவ்ரி டைம் நான் பாடும்போது கூட ரொம்ப when I try to express myself நான் ரொம்ப மெனக்கட்டு பாடுவேன். கண்டிப்பாக உங்களை கூட்டு பாட வைக்காம இருக்க முடியாதுல்ல. பாடு. வெள்ளாட்டு கண்ணழகி வெண்ணக்கட்டி பல்லழகி ஊரான ஊருக்குள்ள படையெடுத்தான், காணாத கட்டழகி காட்டு மல்லி செட்டழகி பாம்பாக நெஞ்சுக்குள்ள படம் எடுத்தான். வெல்கம் பேக். நம்ம மெஹந்தி சர்க்கஸ் டீமோட பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ டீம்லேருந்து இன்னொரு ஸ்டார் அணிஞ்சிருக்காரு, த லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஆஃப் யூடியூப். இல்லை லிட்டில் தான் சொன்னேன், அதுக்கே பொங்குறீங்க. இந்த டீமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பீரியாடிக் படத்தில் ஒர்க் பண்ணுறீங்க. 90களுக்கு போயாச்சு. செல்ஃபோன் தெரியக்கூடாது. பீரியட் மூவியில் ஒர்க் பண்ணுறேன்ற அளவு நான் படங்கள் இப்போதான் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 படம் 3வது படமே நம்ம படம் தான், மெஹந்தி சர்க்கஸ் தான் ஷூட்டிங் போனப்பயே. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம படங்கள் பண்ணதுக்கப்புறம் அது வந்ததுக்கப்புறம் வர வாய்ப்புகள் வேறு. ஒரு படம் பண்ணோன்னே அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் என்னை இந்த கேரக்டருக்கு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னார் சார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எது சார் ஹெவியாக உங்களை லைக் பண்ண வச்சுச்சு? எதனால வந்து டக்குன்னு ஒரு படம் பண்ணோடனே இவர் வந்து படத்தில் புக் பண்ணிட்டு முடிவு பண்ணது எதுக்கு? இவரையா ஹெவியா லவ் பண்ண வச்சதா? ஆமாம், ஹெவியா ஒரு படம் தான் பண்ணியிருந்தாரு, உடனே இந்த ரோலுக்கு இவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணது எப்போ? இல்லை, ரொம்ப சின்ன விஷயம் தான். நம்ம இந்த யூடியூப்லலாம் பார்க்குறோம்ல, இவர் கலாச்சிக்கிட்டே இருப்பார் இல்லையா, பேசுறது அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, இப்படி ஒருத்தர் 90s இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இவரோட பேர் படத்தில் வந்து ஒத்தவெடி சூப்பர் அப்படி மாதிரி. ஆனால் ஒத்தவெடி பட்டாசம் இருப்பார். எப்படி பண்ணியிருக்காரு அவரோட ரோலை வந்து அவர் எப்படி எடுத்துகிட்டு போனார்? நீங்கள் நினச்சதை நீங்கள் எழுதுனதை அவர் எப்படி ஸ்க்ரீனில் பண்ணார்? ரொம்ப நல்லா பண்ணார், பிரமாதமாக பண்ணார். என்னென்னா ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா ஷார்ட் இது பண்ணிவிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிடலாம் பிரதர் அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்கும். அப்போ வந்து அந்த டைலாக்ல ஒரு சில விஷயங்கள் இந்த இப்படி ஒன்று வச்சுக்கலாம் சார், இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு
ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ ஓகே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் மெர்ஜி பண்ணி அப்படி இது பண்ணும்போது ரொம்ப வேறையாக ஒன்று மாறும். ஒரு வார்த்தையில் அது மாறும், சில சென்டென்ஸில் அது மாறும். அப்புறம் அவர் பண்ணிட்டு இருக்கும் போதே 2 வேர்ஸை வந்து உள்ளார அவரே இது பண்ணுவார். அது வந்து இன்னொரு இதை கொடுக்கும். படத்துல சாதிய வன்மத்தையும் பேசியிருக்கீங்க. ஏன்னா ராஜமுருகன் இருக்காரு அப்படின்னும் போது படத்துல காதல் அதோட அழகியல் எல்லாத்தையும் குக்கோ நம்ம பார்த்தாலும் கண்டிப்பா அவர் ஒரு ஜோக்கரோட கனெக்ட் பண்ணிக்கும். ஓகே அப்போ இதுல இருந்து ஏதோ ஒன்று பேசியிருப்பாரு அப்படின்னு. சாதியத்துக்கு எதிரான டைலாக் ட்ரைலர்லேயே தெரியுது. ஸோ அப்போ இந்த படத்துல வந்து காதல், அழகியல், இசை இதெல்லாம் தாண்டி சீரியஸான ஏதோ ஒரு விஷயம் பேசியிருக்கீங்க. இல்லை, நிச்சயமாக சீரியஸான ஒரு விஷயம் பேசியிருக்கோம். ஆனால் அது ஜாதி இல்லை. ஜாதிங்கிறது 90s கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு இல்லையா, இப்பயும் இருக்குது வெவ்வேறு வடிவத்தில். அப்போ ரொம்ப வெளிப்படையாக தெரியும். ஸோ அது ஒரு சின்ன ஒரு ஃபேக்டராக வந்துட்டு போயிடும், அவ்வளோதான். ஆனால் அது மையம் இல்லை, படத்தோட மையம் கிடையாது. லைஃப் ஒரு சர்க்கஸு, நம்ம எல்லா தலைமையிலையும் ஒரு கத்தி இருக்குது, அவ்வளோதான் படம். மெஹந்தி சர்க்கஸோடைய மிகப்பெரிய பலம் என்ன? இதுக்காக இந்த படத்துக்கு வந்து பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க அப்படின்னு நேயர்கள்ட்ட சொன்ன என்ன சொல்லுவீங்க? ரொம்ப என்டர்டைனான, ரொம்ப ஒரு ஜாலியான, அதே சமயத்தில் ஒரு ஃபீல்ஃபுல்லாக, ஒரு சோல்ஃபுல்லான ஒரு லவ்வை, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு அனுபவம் கிடைக்கும்ல, அது இந்த படத்தில் கிடைக்கும். அதுக்காக இந்த கோடை காலத்தில் குடும்பமாக எல்லாருமே குழந்தை குட்டிகளோடவும் அப்புறம் யங்ஸ்டர்ஸும் லவ்வர்ஸும் எல்லாரும் வந்து பார்க்க 90களை அப்படியே நம்ம கண் முன்னாடி மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு படம். 90னா எல்லாருமே டக்குன்னு சுப்பிரமணியபுரம் ஃபீல்டுக்கு போயிடக்கூடாது. அதுக்கும் முன்னாடி 70s நினைக்கிறேன், சுப்பிரமணியபுரம் 70s to 80s 90s ரெக்ரியேட் பண்ணுறதுன்றது இதுதான் முதல் படம் மெஹந்தி சர்க்கஸ். ஸோ அந்த 90s மறுபடியும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய படம். நிறைய நல்ல நினைவுகள் கேசட்லேருந்து சின்ன சார் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு மியூசிக்கல் கடையிலேருந்து எல்லாமே அது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த மெஹந்தி ஜீவா இவங்க 2 பேரையும் நம்ம மறக்கவே முடியாது இந்த படம் பார்த்து முடித்தோம்னா. ஏன்னா அந்த காதலே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரே ஒரு விஷயம், தேட்டருக்குள்ளே போகிறப்பே நல்ல மைண்ட் செட்டில் போங்க, மெஹந்தி ஜீவாவை நீங்கள் லவ் பண்ணுவீங்க. இதில் வந்து 2 விதமான காலகட்டங்கள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு. 2 மணி நேரம் படத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா வெளியில் போகிறப்போ விக்கி சொன்ன மாதிரி அந்த ஜீவா மெஹந்தி அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய லவ், அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்காவது அவங்க கூட ட்ராவல் ஆகும். ஏப்ரல் 19ஆம் தேதி திரையரங்குகளில் கண்டு கழியுங்கள் அப்படின்னு மாதிரி ப்ரோமோக்கு தேவையான விஷயங்களையும் பேசிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து ரொம்ப ஜாலியாக உங்ககிட்ட பேசும்போதே படம் எவ்வளோ அழகாக வந்திருக்கும் அப்படின்னு. சும்மா 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, அதை பார்க்கும்போது படத்துக்குள்ளே வரும்போது எங்களுக்கு அந்த உணர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி க்ளோசிங் முடிச்சுட்டு சார். இல்ல அவர் ஒரு டைரக்டரா மட்டும் இல்ல, பஞ்ச் பேசி முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. எஸ், நானே மறந்துட்டேன். நான் தான் அதை வாங்கணும். நான் ஞாபகம் பேசினேன், எல்லாம் பேர்ல பஞ்ச் பே லாக் பேச சொல்லணும்னு எழுதி வச்சிருந்தேன், நானே மறந்துட்டேன். ப்ளீஸ். இந்த பஞ்ச் வந்து விக்னேஷ் நீங்க என்ன சொல்லணும்? நீங்க சொல்றேன், நீங்க சொன்னதா அது பஞ்ச். மாஸ் ஹீரோ தான் பஞ்ச் பேசணும். கமான். யோ பிள்ளை சொல்லாத. ஏப்ரல் 18 வரைக்கும் அரசியல் சர்க்கஸ். ஏப்ரல் 18 வரைக்கும் அரசியல்வாதிகளின் தேர்தல் சர்க்கஸ். ஏப்ரல் 18 வரைக்கும் அரசியல்வாதிகளின் தேர்தல் சர்க்கஸ். ஏப்ரல் 19 இருந்து உங்களின் மெஹந்தி சர்க்கஸ். நாங்களே சொல்லி நாங்களே கை தட்டிக்குவோம். மெஹந்தி சர்க்கஸ். இவ்வளவு நேரம் வந்து ஜாலியா பேசிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.